சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவபெருமானாரை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள்வாக்கை அருள் செய்த அருள் திருநாவுக்கரசு பெருமானார் பொன்னார் திருவடிகளை தலைமேற்கொண்டு வணங்கி அப்பெருமானார் அருள் செய்த சிவபெருமானாரை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள்வாக்கை எடுத்துக்கொண்டு சிறியன் சிவபாலா தினம் ஒரு திருமுறை பாடல்களின் மூலம் சிவபெருமானாருடைய வீர கடல் இணைகளையும் அப்பெருமானார் அருளாளர் பெருமக்களுக்கு அருள்பாலித்த திறத்தையும் சிவபெருமானாராகிய நாமம் நமச்சிவாய சிவாய நம என்ற மந்திரத்தை நாவினால் நவென்றும் மனத்தால் நினைத்தும் சிந்தையில் தியானித்தும் இந்த நாளை ஒரு நல்ல நாளாக மாற்றும் முயற்சியில் சிறியன் சிவபாலா தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டு வருகிறேன். இதற்கெல்லாம் சிவபெருமானாருடைய திரு அருளினாலும் அருளாளர் பெருமக்களுடைய குரு அருளினாலும் அடியார் பெருமக்களாகிய உங்களின் அன்பும் ஆதரவும் ஊக்கமும் முன்னின்று அருள் செய்ய சிறியன் இப்படி ஒரு பேறு பெற்றுள்ளேன் என்பதை உணர்ந்து இன்றைய பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற சிந்தனைக்கு செல்வோம். அருள் திரு மாணிக்க வாசக பெருந்தகையார் திருவடி போற்றி. மாணிக்க வாசக பெருமான் அருளிச் செய்த 8ஆம் திருமுறை திருவாசகம். திருவாசகத்தில் 50வது திருப்பதிகம் ஆனந்த மாலை. இது சிவ அனுபவ விருப்பம். இந்த பதிகத்துல ஒரு பாடலை நாம் இப்பொழுது சிந்திக்கப் போகிறோம். இதில் எந்த பிழை இருந்தாலும் பிழை பொறுக்கும் பெருமானின் அடியார்களாகிய நீங்கள் என் பிழையை பொறுத்தருள வேண்டும் என்று உங்களது பொன்னார் திருவடிகளை வணங்கிக் கொண்டு சிந்தனைக்குள் செல்வோம். திருச்சிற்றம்பலம். மாணிக்க வாசக பெருந்தகையார் தில்லையிலே எழுந்தருளியிருந்த காலத்துல ஆனந்த நடராஜ பெருமான் திருவருள் சீவோபாதி நீக்கி சிவ அனுபவ விருப்பத்தை விளைவிக்க ஆனந்த மாலையாக இதனை அருளிச் செய்தார்கள். சிவானந்தம் பெறுதலை நோக்கமாக கொண்டு, அதாவது சிவானந்தம் பெறுதலை நோக்கமாக கொண்டு அது காலம் தாழ்ந்ததால இறங்கி இறைவன் முன் சாத்திய பாமாலை ஆதலின் இந்த பதிகம் ஆனந்த மாலை என பெயர் பெற்றது. மாலை என்பது வரிசை, ஆனந்தம் என்பது இடையராது மாலை போல தொடர்ந்து புற விளைதலை வேண்டுதலின் இந்த பெயர் பெற்றது இந்த பதிகம். அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள பதிகத்துல இறைவன் உயிர்களுக்கு வினைப்பயன் சாராமே தொண்டர் பத்தர் சித்தர் சேனைகள் நடத்தும் சிவ அனுபவங்களை அறிவித்து இடையூறு இன்றி அமையால் இந்த பதிகத்தில் அவனாற் பெறும் ஆனந்தத்தை விரும்பி விண்ணப்பிக்கிறார்கள். ஆதலின் இது இந்த இயல்பை இதுல நம்ம பார்க்கணும். திருவாசக உட்கிடப்பெண்ணும் பழைய குறிப்பு சிவானுபவ விருப்பம் என்பது சிவானந்த மேலிட்டால் கிரியாசக்தி அழிவு உரைத்தல் என்கிறது. மின்னேர் அணைய ஆனந்த மாலை மன்னா செயல் வழக்கழிவு என்பது அகத்திய சூத்திரம். ஆக மோகம் மிகும் அடியாரோடு கூட விரும்பியது ஆனந்த மாலை என்கிறது பழைய புராணம். ஆகவே ஆனந்த மாலையாவது சிவ அனுபவமாகிய ஆனந்தத்தை பெற சீவனுடைய செயல் முதலியன அற்று அன்பால் அருள் பெற அடியாரோடு கூட விரும்பியது என்பதாம் இந்த 7 பாடல்கள் உடையது இந்த ஆனந்த மாலை. இதுல 2வது பாடலை நாம் இப்பொழுது சிந்திக்க போகிறோம். தெரிந்த அளவில் பாடலை பாடி உங்களோடு பொருள் பகிர்கிறேன். திருச்சிற்றம்பலம். என்னால் அறியா பதம் தந்தாய், என்னால் அறியா பதம் தந்தாய், யான அது அறியாது கெட்டேன், யான் அது அறியாதே கெட்டேன். உன்னால் ஒன்றும் குறைவில்லை
உடையாய் அடிமைக்கு ஆரென்பேன் பண்ணால் உன்னை பணிந்தேத்தும் பண்ணால் உன்னை பணிந்தேத்தும் பழைய அடியாரோடும் கூடாது தென்னா யகமே என் நாயகமே பிற்பட்டு இங்கிருந்தேன் என் நாயகமே பிற்பட்டு இங்கிருந்தேன் என் நாயகமே பிற்பட்டு இங்கிருந்தேன் நோய்க்கு விருந்தாயே நோய்க்கு விருந்தாயே திருச்சிற்றம்பலம். இந்த பாடல்ல சுவாமி என்ன சொல்றாரு தெரியுமா? நிறைய இடங்கள்ல சுவாமி விட்டுடுதி கண்டாய், என்ன கைவிட்டுருவியோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே வருவாங்க. சுவாமி உன்னுடைய அடியார்கள் எல்லாம் அருள் பெற்று உன்னுடைய திருவடிக்கு வந்து விட்டார்கள், ஆனால் நானோ இந்த குரம்பையிலே இன்னும் நான் இங்க கிடக்கிறேன் சாமி, என்னை கூட்டிக்க அப்படின்னு சொல்லிட்டே வருவாரு. சுவாமி எனக்கு நீ அருள் செய்யலைன்னா உன்னைத்தான் எல்லாரும் பழிப்பார்கள் அப்படின்னு, உன் அடியார் இப்படி ஒருவன் இருக்கிறான் என்று உன்னை எல்லாரும் கேலி செய்வார்கள் சாமி அப்படின்னு ஒரு பாடல்களாக பெருமானாருடைய இந்த சிவ அனுபவம் பெறுவதற்காக சுவாமி நிறைய இடங்கள்ல ஞாயிற்கடைப்பட்ட என்னையும் ஒரு பொருள்படுத்தி அப்படி என்னை இழுத்துக்கு சாமி அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல சொல்லிக்கிட்டே வரவரு. இந்த 50வது பதிகம் கரெக்டா அந்த சிவ அனுபவம் முழுதும் கிடைத்த நிலையில் இருக்கிறார் சுவாமி. அதனால பெருமான் எல்லா அனுபவங்களையும் கொடுத்து இந்த அவர் இப்படிப்பட்ட அவருக்கு கிடைக்க வேண்டிய இந்த சிவனடியார் என்ற பட்டத்தையும் கொடுத்து அதுக்கு மேல உள்ள அந்த எல்லா பதங்களையும் கொடுத்து இதுல எல்லாம் கொடுத்துட்ட, ஆனா நான் மட்டும் இன்னும் உன்னுடைய திருவடிக்கு சேராம நான் இங்கே இருக்கிறேனே சுவாமி, என் நாயகமே, நான் அடியார்களோடு கூடாத இவ்வளவு நாள் நான் இந்த உலகத்துல இருந்துட்டேனே, ஆனா எனக்கு இனி எல்லாமே கொடுத்துட்ட, உன்னை நான் தொடர்ந்து பின்தொடர்ந்தேன், ஆனால் நீ எல்லாவற்றையும் கொடுத்து விட்டாய், ஆனால் நானோ அதை பெறுவதற்கு உரியவனா என்று எனக்கு தெரியவில்லை சுவாமி. அதனாலே பிற்பட்டு இங்கு இருந்தேன். இந்த நோய், இந்த உடலாகிய இந்த உடலுக்கு நோய்கள் அடிக்கடி வந்து போகும். அப்படி வந்து போகின்றதால நோய்க்கு விருந்தாயே, விருந்துக்கு வரவங்க வந்து போவாங்க. அந்த மாதிரி இந்த உடம்பு நோய்கள் வந்து போகின்ற அந்த உடம்புக்கு வச்சுக்கிட்டு நான் இன்னும் உன்னை சேராம நான் இங்கேயே இருக்கிறேனே சுவாமி அப்படிங்கிற மாதிரி இந்த பொருள் சொல்றாரு. அதாவது என் நாயகமே, என் தலைவா, என்னால் அறியப்படாத பதவியை தந்தாய், என்னால் அறியா பதம் தந்தாய், யான் அது அறியாதே கெட்டேன் சுவாமி, நான் அதனுடைய அருமையையும் பெருமையையும் அறியாது கெட்டுட்டேன் சாமி, கெட்டேன். ஆனால் நீ எல்லாம் கொடுத்தாய், எனக்கு தெரியவில்லை, அதனால நான் கெட்டு போயிட்டேன். ஆனா உன்னால் ஒன்றும் குறையில்லை சுவாமி சிவபெருமானே, உன்னால் ஒரு குறையும் இல்லை. என்னை உடையவனே, உடையாய், இந்த அடிமைக்கு ஆர் உறவு, ஆர் என்பேன், அடிமைக்கு ஆர் என்பேன். பல நாட்கள் உன்னை வணங்கி துதிக்கும் பழைய அடியார்களோடு சேராமல் பின்தங்கி, அதாவது பன்னால் உன்னை பணிந்து ஏத்தும், தினந்தோறும் உன்னை பணிந்து ஏத்துகின்ற பழைய அடியார்களோடு கூடாத என் நாயகமே, என் தலைவனே, பல நாட்கள் உன்னை வணங்கி துதிக்கும் பழைய அடியார்களோடு சேராமல் பின்தங்கி துன்பத்திற்கு விருந்தாக இங்கு இருந்தேன், இங்கு இருக்கிறேன் சாமி, இங்கு இருந்தேன். அடிமையாகிய எனக்கு வேறு யார் துணை இருக்கிறார் சிவபெருமானே, எனக்கு யார் துணை என்று கேட்பேன். எனக்கு யாருப்பா துணை இருக்கிறார் உன்னை நான் கேட்பேன் அப்படின்னு இந்த பாடல்ல பொருள் சொல்றாரு மாணிக்க வாசக பெருந்தகையார். சுருக்கமா என்னன்னா, என் நாயகமே, நீ பெரிய பதவியை தந்தும் அதன் பெருமையை அறியாது யான் கெட்டேன். உன்னால் ஒரு குறையும் இல்லை. பழைய அடியார்களோடு கூடாத
நோய்க்கு விருந்தாகி பின்தங்கினேன். ஆயினும் அடிமையாகிய எனக்கு வேறு யார் துணை என்கிறேன் என்பது கருத்து. இந்த யான் ஆன்மகுணம் முற்றும் போகாதவன். அத்தகைய எனக்கு சிவ அனுபவமாகிய பெரிய பதவியை நீ தந்து விட்டாய் சிவபெருமானே. அது இதுவரை என்னால அறியப்படாத ஒன்று. ஆனால் அதனை தரிக்க மாட்டாது இழந்து கெட்டேன் என்கிறார் சுவாமி. அடிமையை காக்கவில்லை என்ற குறை உனக்கு இல்லை. ஏனென்றால் நான் அந்த அளவிற்கு நடந்து எனக்கு அந்த தெரியாம கெட்டுட்டேன். அதுதான் சொல்றாரு, உன்னால ஒன்னும் குறையில்லை சாமி, அடிமையை காக்கவில்லை என்ற குறை உனக்கு இல்லை ஐயா. நீ உரிய காலத்துல என்னை ஆண்டனை, நீ சரியான நேரத்துல என்னை நீ ஆட்கொண்டு விட்டாய். அப்படி ஆட்கொண்டதோடு மட்டும் இல்லாமல் வேண்டியவை எல்லாம் தந்தாய், எல்லாம் தந்தாய் நீ அதனால உன்னால ஒரு குறையும் இல்லை சாமி. நான் தான் என்னுடைய வினைதான். ஒரு பாட்டுல சொல்லுவாரு, வினையேன் விக்கினேன் விதியின்மையால் மர. அந்த மாதிரி உன்னால ஒரு குறையும் இல்லை சாமி, எல்லாம் என்னாலதான். ஆனா காலத்தை ஏன் எப்படி கழிச்ச தெரியுமா? உன்னுடைய அடியார்களோடு கூடாத உன்னை பல நாட்கள் பணிந்து ஏத்தியும் பண்பட்டவர்கள் பழைய அடியார்கள். அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள்? பண்பட்டவர்கள். பண் எப்பா இவர் பண்புடையவர்ப்பா, ஒழுக்கமானவர்ப்பா, நீதியானவர், நேர்மையானவர் அப்படின்னு ஒழுக்கத்திற்கு உரிய சொல் பண். அப்படி இந்த அடியார்களை சொல்றாரு, உன்னுடைய அடியார்கள் பண்பானவர்களுப்பா, அதுவும் பழைய அடியார்கள் அப்படிங்கிறாரு. அதான் உன்னை பல நாட்கள் பணிந்து ஏத்தியும் பண்பட்டவர்கள் பழைய அடியார்கள் எல்லாம் இருந்தாங்கப்பா. ஆனா நான் அவர்களோடு கூடின் என் மலவாதனையும் அற்று என்றும் தூய நிலையில் பழகி அவர்களோடையே பேரின்பத்தை பெற்றிருக்கலாம். ஆனால் நான் அறியாமையால் பின்தங்கினேன். அதனால் வினைகளில் விளைவாகிய துன்பத்திற்கு ஆளானேன் பெருமானே அப்படிங்கிறாரு மாணிக்க வாசகர். புரியுதுதானே? பெருமானே, உன்னுடைய பழைய அடியார்கள் எல்லாம் பண்புடையவர்கள், உன் நாமத்தையே பேசுவார்கள், உன் சிந்தனைகளையே சிந்துவார்கள். அப்படி அவர்களோடு நான் கூடி என்னுடைய கன்ம அந்த ஆணவ மலம் அந்த மலவாதனையும் அற்று என்றும் இந்த தூய நிலையில் பழகி அவர்களோடையே பேரின்பத்தை பெற்றிருக்கலாம். ஆனால் நான் அதை பெறவில்லை. உன் அடியார்களோடு கூடாமல் இவ்வளவு காலங்கள் நான் இருந்ததுனால நான் அறியாமையால் பின்தங்கினேன். அதனால வினைகளில் இருந்து விலகிய துன்பத்திற்கு ஆளானேன் சுவாமிங்கிறாரு. என் தவறு உணர்ந்து இப்போது வருந்துகின்றேன் ஐயா சிவபெருமானே. என்னுடைய தவறை உணர்ந்து இப்போது வருந்துகின்றேன். உன் அடிமைக்கு வேறு யார் துணையாவார்கள் பெருமானே? உனக்கு அடிமையாகிவிட்டேன். உடையாய், நான் உன்னுடைய உடைமை பொருள், உனக்கு அடிமையானவன். எனக்கு வேற யாரையும் நான் துணைன்னு போக மாட்டேன். நீ தான் சுவாமி அருள் செய்யணும், எனக்கு யார் அப்படிங்கிறார். இந்த பாடல கேட்கிறார், உன் அடிமைக்கு வேறு யார் துணையாவார்? நடந்ததை திருவுள்ளம் பற்றாது. நான் இதுவரைக்கும் அடியாரோட சேராம இப்படி கிடந்து கெட்டது வரைக்கும் போதும்பா. அப்படி நடந்ததை எல்லாம் திருவுள்ளம் பற்றாது அடியார்கள் பெற்ற இன்பத்தை இன்று எனக்கு அருள வேண்டும் பெருமானே, அடியார்கள் பெற்ற இன்பத்தை எனக்கு அருள வேண்டும் பெருமானே என்று வேண்டுதலின் இது சிவ அனுபவ விருப்பமாகிறது. ஆனந்த மாலை ஆயிற்று இந்த பாடல். இந்த பாடல் பாருங்க, நம்ம பெருமானுக்கு மற்ற பற்று எனக்கு இன்று நின் திரு பாதமே பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன் அப்படின்னு அவரும் சொல்லுவாரு. எனக்கு வேற ஒரு சிந்தனை எல்லாம் கிடையாது ஐயா அப்படிம்பாரு. ஆறு உறவு இதில் நிறைய இடத்துல சொல்லுவாரு. ஆரோடு நோகேன் ஆறுக்கெடுத்து உரைக்கேன் ஆண்டனி அருள் இல்லை ஆனால் அப்படிம்பாரு ஒரு இடத்துல. ஆனா இதுல ஐயா உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவார். உனக்கு அடைக்கலம் ஆயிட்ட சுவாமின்ட்டார். அப்படி இந்த அடைக்கலம் என்ற பொருளுக்கு பூரண சரணாகதி அப்படின்னு அர்த்தம். அதுதான் எனக்கு உன்னுடைய அடிமைக்கு யாருப்பா, வேற யார் அருள் செய்ய முடியும்? நீ தான் சாமி அருளணும். என்னுடைய தவறுகளை எல்லாம் பொறுத்துக்கொள், என்னுடைய வினையை எல்லாம் போக்கிவிட்டு என்னை திருவுள்ளம் கொண்டு
இந்த அடியார்கள் எல்லாம் பெற்ற பேரின்பத்தை சுவாமி எனக்கும் அருள வேண்டும் என்ற வேண்டுதலின் இது சிவ அனுபவ விருப்பமாகிறது அப்படிங்கிறாரு. நாமும் சிவபெருமானாரிடத்திலே இது போன்ற பாடல்களை சுவாமி பெருமானுடைய கருணைக்கு அளவில்லை, ஆனால் அவர் அதை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். அதை பெறுவதற்கு தகுதியானவர்களாக நாம் இருக்கிறோமா இல்லையா என்பதை சிந்தித்து நாமும் சிவபெருமானாரை நானும் வழிபட்டு, பெருமானே உன்னுடைய அடிமையாகிய எனக்கு வேறு யார் உறவு, நீதான் அருள் செய்ய வேண்டும், பெருமானே என்னுடைய குற்றங்களை எல்லாம் பொறுத்து அருள் செய்ய வேண்டும் என்று சிவபெருமானாரிடத்தில் இது போன்ற அருமையான திருவாசக பாடல்களை உள்ளம் உருகி கசிந்து பாடி சிவபெருமானிடத்திலே அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று என்றும் நலமுடன் சிவனருள் பெற்று வாழ்வதற்கு இது போன்ற அருமையான திருமுறை பாடல்களை நாம் பாடி நலமோடு வாழ்வோம் என்று சொல்லி இன்றைய சிவபெருமானாரை பெரும்பற்ற புலியூரானே பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற சிந்தனையை நிறைவு செய்கிறேன். சிவா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம்.